பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது அடையாளத்தை காட்டுங்கள், உங்களை அடையாளமாக சாட்சியாக வைப்பார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், நல்லவரின் மக்களே. தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு எதையாவது செய்து தயையை பெற வேண்டும் என்பதிலிருந்து இவர்களுக்கு விளக்கி கொடுத்து அந்த இருளை விளக்கி, நீங்கள் நல்லவர்கள் தான், என்னுடைய பிள்ளைகள், நான் நல்லவர், ஆகவே நீங்களும் நல்லவர்கள் என்பதை உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய தயை இரக்கம் எல்லாருக்கும் உரியது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். நான் மன உருக்கம் உடையவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22. கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. சங்கீதம் 145:9. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். புலம்பல் 3:32. அவர் தயை, இரக்கம், கிருபை, அன்பு இவைகளெல்லாம் ஒன்றுதான். இதை எதையாவது செய்து பெறலாம் என்றோ, எதையாவது செய்து அவர் கவனத்தை நம் பக்கம் திருப்பலாம் என்று முயற்சிக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் மீது நாம் முழு கவனம் இருக்கும். நேரம் பார்த்து குளித்து விடுவோம், உணவு கொடுப்போம், தூங்க வைப்போம். அந்த சிறு குழந்தைகளுக்கு அது தெரியாது. எது தெரியாது? நமது முழு கவனமும் அவர்கள் மீதுதான் இருக்கிறது என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் சும்மாவாகவே திடீரென்று வயிறு வலிக்குதே என்று கத்தி நம் கவனத்தை திருப்புவார்கள். மடியில் படுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே தூங்கி விடுவார்கள். நாம் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்தவர்கள் இந்த குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் நம்மேல்தான் இருக்கிறது. அவரது முழு கவனமும் நம்மேல்தான் இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்கு ஒன்று போதுமுங்க. இதை விளக்க வேண்டியதில்லை. விளக்கு தண்டின் மீது வைத்த விளக்கை போல் இந்த வாக்கு ஒன்று இருக்கிறது. நம்மேல் மன உருக்கம், பாசம் இருந்ததனால்தான் கல்வாரியில் அத்தனை பாடுகளையும் அவரால் சகிக்க முடிந்தது. அடுத்தது, நல்லவன் யார்? கர்த்தரே சொல்லிவிட்டார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று. மத்தேயு 19:16-17 வாசியுங்கள். ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதை முழுது வாசித்து பாருங்கள். கர்த்தர் இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அடுத்து சங்கீதம் 53:1-3 வாசியுங்கள். நன்மை செய்கிறவன், அதாவது நல்லவன், ஒருவனும் இல்லை. 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்படி இருக்க எப்படி நல்லவனாகி தேவனிடத்தில் தயை பெறுவது? இதற்கு வேதம் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. மிக 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்லவன் ஆகிறதற்கு வானத்தை வில்லாக வளைக்க தேவையில்லை. ஹம்பிள்னஸ், நம்மை முற்றிலும் தாழ்த்தி அவரிடம் வருவதே நல்ல தன்மை. நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதில் இதுதான். நாம் எதையும் செய்தோ கொடுத்தோ ரட்சிப்பு அடையவில்லை, நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். கிருபை அவருடையது, விசுவாசம் நம்முடையது. எதில் ஆரம்பித்தோமோ அப்படிதான் தினப்படி வாழ்க்கை. அவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம், அவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம். கடைசி வரல் இதாதாங்க போகணும். நாம் தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு விட்டோம். இனி நாம் குடும்ப அப்பா, தலைவன், எஜமானன் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும். இதுதான் நற்கிரியை. தம்மை தாழ்த்தி தேவனுக்கு பயந்து அவர் எப்போது நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு சோர்ந்து போகாமல், அவர் செய்ய சொன்னதை செய்தும் செய்ய வேண்டாம் என்பதை செய்யாமலும், விலகிப்போ என்றால் உடனே விலகிப்போயும், இவைகளை சேர்த்துக்கொள் என்றால் கேள்வி கேட்பாடே இல்லாமல் சேர்த்து கொண்டும், ரிசல்ட்டை கர்த்தரிடம் விட்டுவிட்டு என்ன செய்ய சொல்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அதை அவருக்காக முழு மனதோடு செய்கிறவன் இவன் தேவ பார்வைக்கு நல்லவன், நன்மை செய்கிறவன். இவனுக்கு தமது தயையை, கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். ஏனென்றால் இவரையே சார்ந்திருக்கிறான். மோசே தேவகோலை கொண்டு 10 அற்புதங்கள் செய்த எகிப்தியருக்கு வாதைகள் உண்டாக்கினார். செங்கடலை பிளந்தான். இத்தனை செய்தும் மக்கள் அவனை எதிர்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். மோசே ஒருபோதும் இத்தனை அற்புதங்கள் செய்தேனே என்று சொல்லவே இல்லை. தான் செய்ததாக அவன் சொல்லவே இல்லை.
இத்தனை அற்புதத்தை கண்டீர்களே, தேவன் செய்தாரே என்றுதான் சொன்னான். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் முதுகுப்புற விழுந்து தேவனிடம் மக்களுக்காக தயை கேட்டான், இரக்கம் கேட்டான். உமது தயை எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் புறப்பட மாட்டோம் என்றான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல பதில் கொடுத்தார். நீங்களும் நானும் சைலண்டாக எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறோம், நல்லது. நன்மைகள் உதவி செய்கிறோம், நல்லது. இவைகள் எல்லாமே எப்போது கர்த்தருக்கு பிரியமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார் என்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தகப்பனே உதவி செய்ய பலன் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உமது திருவுளத்திற்கு பிரியமானால் இன்னும் வாய்ப்புகள் தருவீராகும், செய்ய பலன் தருவீராகும். மகிமை உமக்கே தகப்பனே என்று தாழ்மையாய் அவரிடம் சமர்ப்பிக்கும் போது நமக்கு தயை மேல் தயை காண்பிப்பார். மனிதனுடைய கண்களில் தயை கிடைக்க செய்வார். ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸருடைய கண்களில் தயை கிடைக்க செய்வார். எங்கே நீங்கள் போனீங்கனாலும் அவங்களுடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்கும், சகாயம் கிடைக்கும், காரியங்கள் மளமளவென்று நடக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் தான் நிறைய உதவிகள் நன்மைகள் செய்து வருகிறோமே, நமக்கு துன்பம் வராது, நன்மைகள் வரும், வந்தே தீர வேண்டும் என்ற மனநிலை வேண்டாம். இது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் ஜெபித்தது போலாகிவிடும். நாம் நல்லவர்கள் தான், நிச்சயமாகவே நம் அப்பா நல்லவர், ஆகவே நாம் நல்லவருடைய பிள்ளைகள் நல்லவர்கள். இயேசுவுக்குள் விசுவாசமாயிருந்து தாழ்மையாயிருந்து அவரையே பற்றி கொண்ட மனுஷி நல்லவர்கள். இவர்கள் கெட்டுப்போனதாக சரித்திரமே இல்லை. இந்த நல்லவன் தவறே செய்வது இல்லையா? நிச்சயம் தவற வாய்ப்புகள் உண்டு. உடனே மனம் திரும்பி மன்பி கேட்கும் பட்சத்தில் அவரது ஸ்தானம் மாற்றப்படுவதில்லை. ஆவியில் எளிமையாக இருங்கள், யதார்த்தமாக இருங்கள். ஆவியான உணர்த்துவதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். இவள் என் பிள்ளை, இவர்கள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அவரது தயை உங்கள் மீது இறங்கும், சொல்லுவார், காட்டுவார். சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களை வளர்ச்சியை காட்டுவார். உலகமே பார்க்கும், உங்களுக்கு என்று ஒரு உலகம் உண்டு, அது உங்களை பார்த்து சொல்லும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறது என்று எதிரி கூட செய்ய வைப்பார். ஈசாக்குக்கு அப்படித்தான் நடந்து. ஆதியாக 26:12 வாசித்து பாருங்கள். அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். தாவீது டன்னாக பொன் வெள்ளி சேர்த்து ஆலயம் கட்ட கொடுக்கும்போது, கர்த்தாவே உம்மிடமிருந்து பெற்று உமக்கே கொடுக்கிறோம் என்றார். இதுதாங்க நல்லவனுக்கு அடையாளம். இந்த அடையாளத்தை, இந்த சாட்சியை உலகத்திற்கு, குடும்பத்திலே, நட்பின் வட்டாரங்களே நீங்கள் காட்டுங்கள். உங்களை உலகத்திற்கு கர்த்தர் சாட்சியாக அடையாளமாக காட்டுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு பிரியமாயிருக்க எங்களது சிந்தை, பேச்சு, செயல் மீது உமது ஆளுகை இருக்கட்டும். உமது தயையுள்ள கரம் எங்கள் மேல் இருப்பதாக எப்போதும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.